வணக்கம் மக்களே. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையாக தான் இருக்குது திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் கதை. கட்சி ஏன் தோத்துச்சு, நான் ஏன் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி கண்டறிவதுக்கு ஒரு பெரிய வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டை நிர்வகிக்கிறதுக்கு டிசிஎஸ் கூட டையப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 பேர் கொண்ட குழு. இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி அந்த தொண்டர்களுடைய கருத்துக்களை, கட்சியோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடைய கருத்துக்களெல்லாம் வாங்கி ஒரு பெரிய புக்காக பைண்ட் பண்ணி நேற்று திமுகவுடைய இளைஞரணியில் முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு ஜோயல் ஹென்றி அவர்கள் முன்னாள் முதல்வர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கிட்டையும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு போடுறதில் திமுக ரொம்ப பெரிய ஆளுங்க. ஏன்னா இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் தான் அவங்க மிகப்பெரிய அளவில் அரசியல் பேசுவாங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த புக்கு அடிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்த ஆட்கள் தான் இந்த திமுகவினர். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏன் தோற்றோம் அப்படின்னு திமுக கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். அதான் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதை தான். அதாவது ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய வெப்சைட்டை வெளியிட்டிருக்கார். அந்த வெப்சைட்டில் கட்சியுடைய தொண்டர்கள் நீங்கள் உங்களுடைய குறைகளை டைப் பண்ணியோ இல்லை ஆடியோ மூலமாகவோ இல்லை வீடியோவாகவோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் போடலாம் அப்படிங்கிறாரு. பட் இதை அவர் பார்த்தாலே போதும், டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தாலே போதும் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனைக்கு பண்ணியிருக்காங்க, ஏன் நம்ம தோற்றோம் அப்படிங்கிற காரணத்தை ஓரளவு யூகிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு குழு, ஒரு வெப்சைட்டு அப்படிங்கிறலாம் போட்டிருக்காரு. ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் ஒரு பந்தாவாக தான் செய்வாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவை குழி தோண்டி புதைத்தது, திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனது, தோல்வியை ஏற்படுத்தினது சபரீசனுடைய பெண் அமைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த தினேஷ்குமார், அதாவது தமிழக முன்னாள் முதல்வர் திரு எம்.கே. ஸ்டாலின் கூட ஒரு தினேஷ்குமார் ஒரு உதவியாளர் இருப்பார், கண்ணாடி போட்டுட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் எல்லா தகவல்களையுமே ஸ்டாலின்கிட்ட செல்வதெல்லாம் மறைச்சார். அதாவது ஸ்டாலின்கிட்ட ஒன்லி நல்ல செய்திகள் தான், அதாவது அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகளை மட்டும்தான் அவர் சொன்னார். ஏன்னா அவர் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை ஸ்டாலின்கிட்ட சொல்லாமல் இருட்டடிப்பு செய்துட்டார். இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. மேலும் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடந்த இந்த மகளிர் விழாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம், பயங்கர கூட்டம். மேலும் வாட்செலாம் கொடுத்தாங்க, அதை வாங்குறதுக்கெலாம் முண்டி அடித்து பெண்கள்லாம் நின்னாங்க. அந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா திமுக தலைவர் என்ன நினைத்திருந்தார் அப்படின்னா கனிமொழி அவர்களை திமுகவுடைய செயல் தலைவர் ஆக்கணும் அப்படின்னு அவர் நினைத்திருந்தார். அதை அறிவிப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். பட் ஆனால் ஏவா வேலு, தலைவரை நீங்கள் செய்கிறது சரியில்லை, கனிமொழி செயல் தலைவர்னா அப்போ நீங்கள் செயல்படாத தலைவரா, இந்த செயல் தலைவருங்கிற பொறுப்பு எப்போ வந்தது, முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள் உடல்நலம் குன்றி செயல்படாத நிலையில் இருக்கும்போது, மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது தான் கட்சியை வழி நடத்துவதற்கு ஒரு தலைமை தேவைப்பட்டது. அப்போ தான் உங்களை செயல் தலைவர் அப்படிங்கிற லெவலில் கருணாநிதி அவர்கள் அறிவித்தார். பட் ஆனால் நீங்கள் இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்ல உடல் நலத்தோடு இருக்கீங்க, நல்ல தகுதியோடு இருக்கீங்க. இந்த ஒரு நிலையில் நீங்கள் கனிமொழியை செயல் தலைவர் அப்படின்னு அறிவித்தா அது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பாட்டுக்கு பக்கவாதியத்தை வாய்ச்சி விட்டு போயிட்டார். ஸோ இதை கேட்ட கனிமொழி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதாக செய்தி வருது. ஸோ என்ன நடக்குது திமுகவை சுற்றி, உண்மையிலேயே திமுக தோற்றதற்கான காரணங்களை ஸ்டாலின் கண்டுபிடித்து விட்டாரா, திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான நபர்களாக இருப்பவர்கள் யார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப சரியாக பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தோற்றத்துக்கு யார் காரணம், அவரை சுற்றி இருக்கவங்கள தான். ஸ்டாலினை சுற்றி யார் யார் இருக்காங்க, அவங்க தான் திமுக தோற்றதுக்கு காரணம். யார் இருக்கா, மிக முக்கியமாக இருப்பது திரு சபரீசன் அவர்கள், அவருடைய பெண் அமைப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தினேஷ்குமார் முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட உதவியாளர், பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்கல்ல அவர். அடுத்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அவங்க எல்லாமே ஸ்டாலினுக்கு ஒத்து ஊதுறாங்க. என்ன சொன்னாங்க,
தலைவரே நம்ம 200 வரைக்கும் ஷூராக ஜெயிச்சிருவோம், 210 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம தான் அடுத்து அப்படின்னு சொல்லி அவரை உசுப்பேற்றி விட்டாங்க. ஸோ இப்படி இதையெல்லாம் நம்பின ஸ்டாலினுக்கு கள நிலவரத்தை சொல்லவே இல்லை. அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்லவே இல்லை. இதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிப்பட்ட பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர் தினேஷ்குமார். அவர் தான் மிகப்பெரிய வேலையை செய்து வைத்தார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய தனிப்பட்ட உதவியாளர் சண்முகநாதன், உங்களுக்கு தெரியும், மறைந்தவர். பின்னாடி நின்று ஒரு சாதாரண எளிய உடையில் ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, கையில் ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடு, ஒரு பேனா வச்சு கலைஞர் என்னென்ன பேசுகிறாரோ, என்னென்ன அறிக்கைகள் விடுறாரோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர், அதுதான் ஒரு தனிப்பட்ட ஒரு உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அவர் வருவார், கலைஞர் பக்கத்தில் நிற்பார், சில நேரம் உட்கார கூட மாட்டார், பின்னாடி நின்று எழுதிக்கிட்டே இருப்பார், போயிடுவார். பட் ஆனால் இந்த தினேஷ்குமார் அப்படிங்க தனிப்பட்ட உதவியாளர், ஸ்டாலினுடைய தனிப்பட்ட உதவியாளர் மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்திருக்கார். அதாவது ஸ்டாலின் காதுக்கு கட்சியோட தலைவர்கள் சொல்லக்கூடிய குறைகள், குற்றங்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்சியில் இருக்கக்கூடிய பூசல்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, தொண்டர்களுடைய வேண்டுகோள், இதெல்லாம் தலைவர் காதுக்கு செல்லாமல் அப்படி இருட்டடிப்பு பண்ணியிருக்கார். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம இதை நன்கு விசாரிச்சுட்டு தான் சொல்கிறோம், மிகப்பெரிய அளவுக்கு இருட்டடிப்பு செய்யிருக்கா. ஸோ இதை கேள்விப்பட்ட கிச்சன் கேபினெட் மிகப்பெரிய அளவில் அவர் மேலே கோபத்தில் இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செக்ரட்டரி அப்படிங்கிறவர், அவருடைய தனிப்பட்ட உதவியாளர் வரக்கூடிய தகவல்களை, உண்மையான தகவல்களை, என்ன தகவல்கள் வருதோ அதை அப்படி அவருக்கு சொல்லணும். அதுதான் ஒரு உதவியாளர் கூடிய அழகு. அதை கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது. என்ன தகவல் வருதோ அதை அவர் செய்யவே இல்லை. ஸோ இதற்கு தான் வந்து ஒரு அழகான உதாரணம் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அம்மா கைது பண்ணாங்க. அப்போது கருணாநிதியை சந்திக்கிறதுக்கு அவர் கூட இருப்பதுக்கு ஒருவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த சண்முகநாதன் அவர்கள். ரொம்ப ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர். அவர் நினைத்தா கலைஞர் கூட இருக்கார், எத்தனையோ பேருக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துக்கலாம், எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துக்கலாம், அமைச்சர் பொறுப்புகளை வாங்கி கொடுத்துக்கலாம். பட் அவர் தான் உண்டு, தன் வேலை உண்டு, எதையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் ஒரு அழகான ஒரு மனிதனாக இருந்தார். அதுதான் வந்து ஒரு நல்ல நேர்முக உதவியாளருக்கு சரியான இலக்கணமாகும். பட் ஆனால் இந்த தினேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் செய்திருக்கிறார். தலைவருக்கு செல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் மறைத்து நல்ல செய்தியை மட்டுமே சொல்லியிருக்கார். ஒரு நல்ல நேர்முக உதவியாளர் என்றால், ஒரு பர்சனல் செக்ரட்டரி என்றால் என்னென்ன தகவல் வருது, கெட்ட செய்தினாலும் சொல்லணும், நல்லதை சொல்லாட்டினா கூட பரவாயில்ல, கெட்ட செய்தியை உடனே சொல்லிடணுமாங்க. அதாவது நம்ம ஊரில் என்ன பழக்கம், ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட போராட்டினாலும் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நேர்முக உதவியாளரே உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைத்து விட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சபரீசனுடைய பெண் அமைப்பு ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கடா அப்படிம்பாங்கல்ல, இந்த வேலையை பார்த்துட்டு போனதே வந்தாண்டான்னு காமெடியில் வரும்ல, அதே வேலையை தான் சபரீசன் நைஸாக பண்ணிவிட்டு போயிட்டார். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ முதற்கொண்டு மிகப்பெரிய அளவில் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் ஊழல். எங்கள் கூட நீங்கள் இணக்கமாக இருந்தீங்கன்னா தான் அமைச்சர் லிஸ்ட்டில், கேண்டிடேட் லிஸ்ட்டில், வேட்பாளர்கள் லிஸ்ட்டில் உங்கள் பேரை சேர்ப்போம். தலைவர்கிட்ட போய் எதுவும் வேண்டாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் பேசணும். மேலும் டிவியில் நடக்கக்கூடிய விவாதங்கள் வரைக்கும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், முக்கியமான தொலைக்காட்சி சேனல்கள் நீங்கள் இந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி பேசணும், வேறு டாப்பிக்கை பேசக்கூடாது, இதைத்தான் பேசணும் அப்படிங்கிற அளவில் நடந்திருக்கு. மேலும் வந்து பத்திரிகையாளருடைய வேலை என்ன, ஒரு பொது இடங்களில், ஒரு விமான நிலையத்தில், ஒரு ஏதாவது பப்ளிக் பிளேஸில் ஒரு தலைவர்கள் வர்றாங்கன்னா கேள்வி கேட்பது தான் பத்திரிகையாளர்களுடைய வேலை. பட் ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் எசக்க பசக்க ஒரு கேள்வி கேட்டான்னு வைங்களேன், உடனே அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போட வேண்டியது, இந்த பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறாரு, உங்கள் ஆள் இப்படி பேசுகிறாரு, என்ன இப்படி பேசுகிறாரு, பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லி ஒன்று அவரை டிபார்ட்மெண்ட்டை மாற்ற வேண்டியது, இல்லை அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்க வேண்டியது, முடிஞ்சால் அவரை வேலையை விட்டு தூக்க வேண்டியது, இந்த வேலைகள்லாம் செய்திருக்காங்க. இதை நீங்கள் அந்த நியூஸ் ரூமில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க, 100% நடந்த உண்மை. ஸோ இப்படி சபரீசன் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்து மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய ஏவா வேலு, KN நேரு, பெரியசாமி போன்றவர்கள்லாம் தலைவரை குழுமப்படுத்தணும், தலைவரை கூலாக வைக்கணும் அப்படிங்க எண்ணத்திலேயே கள நிலவரங்களை சொல்லலை. விஜய் தான் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ இதுதான் திமுக கோட்டை விட்ட மிகப்பெரிய இடம். அதாவது எதிரியை ஒருத்தன் வர்றானா அவன் எதிரி, அவன் சின்ன எதிரியாக இருக்கட்டும், வளர்ச்சி அடையாத எதிரியாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும்,
அவனை நம்ம எதிர்கொள்ளணும். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு வாட்ச் பண்ணணும். அதை வாட்ச் பண்ண தவறிவிட்டது திமுக. இன்றைக்கி எம்மாயாத்தான்னு போகிற இடத்துலலாம் ஒப்பாரி. எங்கே பார்த்தாலும் ஒரு மாதமாக ஒரே ஒப்பாரியாக தான் இருக்குது. எங்கள் தலைவர் தோத்துட்டார், எங்கள் தலைவர் எம்எல்ஏ கூட ஆக்க முடியலையே, ஐயோ. இது என்ன பேச்சு கேட்டால், நாங்கள் 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, 56 வருட பாரம்பரியமிக்க கட்சி, திராவிட மாடல், சமூக நீதினு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பட் ஆனால் கோட்டை விட்டுட்டாங்க. ஒரு 3 வருஷம்தான் ஆச்சு அந்த கட்சி முன்னாடி வீழ்ந்து போச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலினை சுற்றி நல்ல தலைவர்களே இல்லை, உண்மையை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை, உண்மையை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் மாற்றிவிட்டு சண்முகநாதன் போன்ற ஒரு நல்ல நபர்களை பணியில் அமர்த்துங்கள். எவ்வளோ பேர் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்காங்க. சண்முகநாதன் போன்று உண்மையாக செயல்படக்கூடிய நபர்களை வைங்க. அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கு. என்ன தகவல் வருதோ அந்த தகவல் இன்றைக்கி ஸ்டாலின் காதுக்கு போயிருந்தால் இந்த வீழ்ச்சியை சந்தித்திருக்குமா? ஸ்டாலின் காதுக்கு செய்தி போல. அணித்தரமாக அடித்து சொல்கிறேன், ஸ்டாலினை ஏமாற்றிட்டாங்க. திமுக காரனே ஸ்டாலினை ஏமாற்றிட்டான். இதுதான் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கார். நம்மளை பொறுத்தவரை திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். எனக்கு கூட ஸ்டாலின் தோற்றதில் ஒரு விதத்தில் வருத்தம் தான். நல்ல செய்தார், நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்தார், நல்ல திட்டங்கள் எல்லாம் வைத்தார். அவர் தோற்றது வருத்தம் தான். பட் ஆனால் இந்த கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது கட்சியுடைய செயல்பாடுகளுக்கு பொறுப்பு யார்? கட்சி தலைவர் தான். அரசின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பு யார்? முதல்வர் தான். அது சரியில்லை. அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆரம்பத்தில் இருந்தே திமுக மீது இருந்த அந்த இமேஜ், என்னடா இப்படி பண்ணுறாங்க, அப்பா வந்தான் மகன் வந்தான் இப்போ பேரன் வர்றான். ஸோ இது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடுச்சு. கட்சியாக பதவி ஏற்கும்போது முதல்வர் என்ன சொன்னார்? என் குடும்பத்திலேருந்து யாருமே எனக்கு அப்புறம் பதவிக்கு வரமாட்டாங்க, இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? அவர் சொல்ல 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உடனே உதயநிதி அமைச்சராக்கப்பட்டார். அவருக்கு ஒரு துறை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரானார். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, F4 கார் ரேஸ், அதுக்கெல்லாம் செலவு பண்ண தொகையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும். F4 கார் ரேஸ் நடத்துவதற்கென்று இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு ஸ்பெஷல் ரேஸ் ட்ராக் இருக்குது. அங்கே தான் அதெல்லாம் நடத்த முடியும். பட் ஆனால் சென்னை மாநகரிட மைய பகுதியில் நடத்துனாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு கெட்ட பேரை திமுகவுக்கு ஏற்படுத்துது. மிக முக்கியமான விஷயமாக நான் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினை சுற்றி உண்மையை சொல்லக்கூடிய நபர்கள் இல்லவே இல்லை. கல யதார்த்தத்தை அவருக்கு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லவே இல்லை. ஸோ தன்னை சுற்றி இருக்கிறவர்களை நம்பாமல் ஸ்டாலின் ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு நேர்முக உதவியாளரை வைக்க வேண்டும். இந்த தினேஷ்குமார் போன்றவர்களெல்லாம் அவர் நம்பி இருந்தால் மிகப்பெரிய சரிவைத்தான் சந்திப்பார். மேலும் ஸ்டாலினுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்களை கட்சியுடைய செயல் தலைவராக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கனிமொழியை செயல் தலைவராக்குனா அப்போ நீங்கள் செயல்படாத தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தலைவரை அப்படின்னு ஏவாவேலு அவர் பாட்டுக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஏன்னா இதற்கு முன்பு செயல் தலைவர் பதவி எப்படி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் உடல்நலக்குறை ஏற்பட்டு செயல்படாத முடியல இருக்கும்போது தான் ஸ்டாலினுக்கு செயல் தலைவர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க, நல்ல செயல்பட்டுட்டு தான் இருக்கீங்க, இப்போ எதுக்கு கனிமொழிக்கு நீங்கள் செயல் தலைவர்னு ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு குண்டை தூக்கி ஒரு வெடியை கிளப்பி போட்டார். இது கட்சிக்குள்ளே இப்போ புகஞ்சிக்கிட்டே இருக்குது. கனிமொழி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. நேற்று அவர்கள் அந்த மகளிரணி ஆலோசனை கூட்டம் நடந்தது இல்லையா, அதில் கூட அவங்க சரியான ஈடுபாடு காட்டலை, மிகப்பெரிய அளவில் ஒரு ஈடுபாடை காட்டலை, பட்டும் படாமலும் ஒட்டும் உறவாமலும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த தாமரை இலை மேல் தண்ணீர் போலத்தான் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவுடைய தோல்விக்கு காரணம் திமுக தான், ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் தான் காரணம். ஸ்டாலினுக்கு உண்மையான தகவல்கள் சென்று சேரவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.